இப்போ நம்ம இன்றைக்கி முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஆத்துமா ஏன் முக்கியமானது? ஆத்துமாவுடைய ஒரு சில அவசியத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் நம்ம இங்கே வந்திருக்கிறோன்னா, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதான் வந்திருக்கிறோம். நம்ம மன சந்தோஷம் இல்லாதனால வர்றோம். இப்போ கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்பொழுது கடவுளை தேடுறோம். இப்போ வியாதி அதிகமாக இருக்கும்போது கடவுளை தேடுறோம். குடும்ப பிரச்சனை இருக்கும்பொழுது கடவுளை தேடி போகிறோம். இப்போ கடவுளுடைய சமூகத்துக்கு நம்ம வரும் போதெல்லாம் சில பிரச்சனைகளோடு, சில வலிகளோடு, சில காயங்களோடு தான் வர்றோம். கடவுள் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலை. இல்லைங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்கணும்னு நான் கூப்பிட்றேன். ஆனால் அந்த வருத்தத்துக்கான காரணமும், அந்த வருத்தத்திலிருந்து நம்ம எப்படி காப்பாற்றப்படுகிறதுன்றதை தேவன் முடிவு செய்கிறார். சரிங்களா? நம்ம வாங்க வாங்க நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கடவுளை தேடும் பொழுது நமக்கு பிரச்சனை இருக்கனால தான் போகிறோம், வியாதி இருக்கனால தான் போகிறோம், கடன் இருக்கனால தான் போகிறோம். அப்படி போகும் பொழுது என்ன எதிர்பார்ப்போடு போகிறோம் அப்படின்னா, இப்போ பிரச்சனைக்கான தீர்வை அந்த போதகர் சொல்லணும் அப்படின்னு நம்ம போகிறோம். நம்ம பிரச்சனைக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும், நம்ம பிரச்சனைக்கு ஒரு சரியான வழியை சொல்லணும், ஒரு தீர்வை சொல்லணும் அப்படின்ட்டு போகிறோம். இப்போ அவர் என்ன செய்கிறாரு? சர்ச்சில் இருக்கிறவர், இப்போ நீங்கள் கடனில் இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய கடனை போக்குறார். இன்னும் 3 மாதத்தில் உங்கள் எல்லா கடனையும் போக்கி உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த சிரிக்கிறாங்க பாரு. நாளைக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போகும் பொழுது ரிசல்ட்டில் எந்த குறையும் இல்லாமல் சுகபலத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் உங்களை அடிக்கவே மாட்டார், சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ கேட்கும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம். இதை தான் எதிர்பார்த்து போகிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கீங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டுறாரு, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, உங்களுக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் புத்திர சுவீகாரத்தை கொடுக்குறாரு, விவாகரத்தான தம்பதிகளை சேர்த்து வைக்கிறாரு. இப்படி தான் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது மக்களுக்கு என்னன்னா, ஆஹா சந்தோஷம், கடவுள் இவர் மூலமாக நமக்கு ஒரு நன்மை சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்துடுறோம். இப்போ இதை கேட்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக திருப்தியமாக இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு போகிறோன்னா, நம்முடைய பிரச்சனை தீரணும்னு போகிறோம். அங்கே அவர் ஜெபம் பண்ணுறாரு, அவர் வார்த்தைகளை சொல்கிறாரு, பிரச்சனை தீர்ந்துடுது. அதுக்கப்புறம் கடவுளுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை, நம்ம திரும்ப வாழ்கிறோம். திரும்ப வேறு ஒரு பிரச்சனை வருது, திரும்ப கடவுளை தேடுறோம், திரும்ப ஜெபம் பண்ணுறாங்க, திரும்ப வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, திரும்ப நம்ம அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இதை கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா பேரும் கடவுள் செஞ்சுட்டு தான். இப்போ கோயிலுக்கு போகிறேன், சும்மா போகிறானா? கோயிலில் போய் உண்டியலில் தங்க நகையெல்லாம் எதுக்கு அவன் போடுறான்? அவன் கும்புற கடவுள், அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, அவன் கும்புற கடவுள் அவன் தொழிலை ஆசீர்வதிக்குது, அவன் கும்புற கடவுள் அவனுக்கு பிள்ளையை கொடுக்குதுன்னு அவனும் நம்புகிறான். ஒரு முஸ்லீம் 5 வேளை தொழுகிறான்னு அவன் என்ன நினைக்கிறான்? என் கடவுள் தான் எனக்கு இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த எல்லா கடவுளையும் போல் நம்மளும் இயேசு அப்படி தான் பார்க்கணும். எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை கடவுள் தீர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பைபிள் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்கான காரணத்தை தான் முதல்ல அறிய சொல்லுது. எனக்கு வியாதினா ஏன் அப்படின்னு நம்ம கேட்டீங்க. என் குடும்ப பிரச்சனை ஏன் வந்துச்சு? ஏன் நான் கடன்காரனாக ஆனேன்? ஏன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை? ஏன் நான் சந்தோஷமாக இல்லைன்ற கேள்வியை வேதம் கேட்க சொல்லுங்களா? அப்படி கேட்கும் பொழுது வேதம் பிரதானமாக என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம கொண்டு வர பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்முடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை, இல்லை நம்ம சூழ்நிலை சார்ந்த பிரச்சனை தான் நம்ம கொண்டு வரோம். வியாதின்னு சொல்கிறோம், இன்னொருத்தனோட எனக்கு சண்டைன்றோம், கடன்றோம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் நம்ம யாருமே நம்முடைய ஆத்மான்னு ஒன்று இருக்குன்றதே மறந்துடுறோம். அந்த ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வருதுன்றதை யோசிக்க மறந்துடும். அப்போ நம்ம வெறுமனே வெளிப்பிரகாரமாக அந்த பிரச்சனையை தற்காலமாக தீர்க்க நம்ம போகிற பிரச்சனைலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் மட்டும் தீர போகிற பிரச்சனைக்கு தான் நம்ம போவோம். அப்போ வியாதின்றது சுகமாயிட்டு சரியாயிடும், மருந்து போட்டால் அல்லது ட்ரீட்மெண்ட்டு பார்த்தா பணம் செலவு பண்ணால் வியாதி சரியாயிடும். ஆனால் அந்த வியாதி திரும்ப வராமல் போகுதா?
இன்றைக்கி உள்ள கடனை நம்ம அடைச்சிட்டோம். ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, கடனை அடைச்சிட்டோம். அடுத்த கடன் வாங்காமல் இருக்க போகிறோமா? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை போட்டுட்டாங்க, பேசி சமரசமாக வச்சுட்டோம், அடுத்து சண்டை போடாமல் இருக்க போகிறாங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கடவுள்கிட்ட போகக்கூடிய எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனை, சீக்கிரமாக தீரக்கூடிய பிரச்சனை, முடிவில்லாத பிரச்சனையை போய் கடவுள்கிட்ட நம்ம தீர்க்க சொல்ல பார்க்கணும். ஏன்னா காணாமல் போகிற, வேகமாக மறைஞ்சு போகக்கூடிய பிரச்சனையை நம்ம போகிறோம். ரொம்ப சிறப்பாக நம்முடைய சரீர பிரச்சனைகளையும் சரீரம் சார்ந்த சூழ்நிலை பிரச்சனைக்காண்டி தான் போகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு மற்ற மதத்துக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமே அதுதான். ஒரு இந்துக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ ஆத்மா இருக்குன்னு அவனுக்கு தெரியறதில்லை. அந்த ஆத்மாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியறதில்ல. அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது நீங்கள் நானும் அப்படி வரவே கூடாது. இல்லை, கடவுள் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. இப்போ மனுஷன் அப்படின்னா நம்ம வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அவன் உடம்பும் உயிரும் கொண்டவன் தான். உயிர், ஆத்மா, இருதயம், இதெல்லாம் ஒரே உள்ளம், இதெல்லாம் உயிர், இதெல்லாம் ஒரே வார்த்தையை கொண்ட பதங்கள் தான். கடவுள் முதல்ல மனுஷனை படைக்கும் பொழுது அவனை மண்ணால் உருவாக்கி அவனுக்கு தான் சுவாசத்தை ஊற்றிக்கும் பொழுது அவன் ஆத்மாவும் சரீரமும் கொண்டவனாக ஆயிட்டான். அதான் மனுஷன். உங்கள் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா தான் உங்கள் அடையாளம். அதை மறந்துடாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, வின்சென்ட் ஐயா இருக்கிறார் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா அவரில் ஆத்மா இருக்கனால தான் அவர் அடையாளம். ஸோ அவர் ஆத்மா அவருக்கு இல்லைன்னா அவருடைய சரீரம் மட்டும் நடமாடுமா? ஆத்மா இல்லாமல் அவர் உடம்பு மட்டும் நடமாடுமா? இல்லை. அவருடைய ஆத்மா அவரை விட்டு போயிடுச்சுன்னா அவருடைய சரீரம் எந்த செயல் இல்லாமல் பணமாயிடும். ஆதியாகமம் 35:18 வாசிங்க. ஆதியாகமம் 35:18. நிறைய வசனம், ஆளுக்கு ஒரு வசனமாக வாசிங்க. ஆதியாகமம் 35:18 இதில் எடுத்து வாசிங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டார். பாருங்க, ஆத்மாலேருந்து சரீரம் பிரிகிறது தான் மரணம். ஆத்மா அவளை விட்டு பிரிஞ்சுன்னு சொல்லுது. ஆத்மா அழியலை, போதுங்களா? செத்து போன எந்த மனுஷனும் அழிக்கப்படலை. சாகிறதோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிகிறதில்லை. சாகுன்றது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிற மாதிரி. இந்த உலகத்தை விட்டு கடவுள்கிட்ட போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோம். இல்லை, அப்போ அந்த ஆத்மா பிரிகிறத வேதம் நமக்கு பிரதானமாக சொல்லுது. அதுதான் மரணம்னு சொல்லுது. இப்போ மனுஷன் நம்ம சொன்னாவே அவனை ஆத்மா தான் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்கிறோம். இப்போ ஐயா, இப்போ என்னுடைய ஆத்மா என்கிட்ட இல்லாமல் நான் சரீரமாக இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ எனக்கு ஆத்மா இல்லை, அவ்வளோதான் சொல்லுவோம். அதை பெணம் அப்படின்னு. ஆனால் சரீரம் இல்லாத ஆத்மாவை என்ன சொல்லுவோம்? ஒரு மனுஷனுக்கு உடம்பு இல்லாமல் ஆத்மா இருந்தாலும் அவன் மனிதனா உயிருள்ளவனா கருதப்படுகிறான். ஆனால் ஆத்மா இல்லாமல் உடம்பு இருந்தால் அவன் பணமாக தான் கருதப்படும். அவனுக்கு வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படலை. அப்போ ஆத்மா முக்கியமா, சரீரம் முக்கியமா? ஆத்மா அழியாதது. ஆத்மா தான் நம்முடைய அடையாளமாகவே கடவுள் வச்சிருக்கிறார். இந்த உடம்பு சார்ந்த எல்லா காரியங்களும் அழியும், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது பிரயோஜனப்பட இந்த நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம், நம்ம சிந்திக்கிறோம், நடக்கிறோம், இது எல்லாத்துக்கும் மூளையோ இருதயமோ காரணம் இல்லை. மூளையும் இருதயத்தை இயக்கிற ஆத்மா காரணம். உயிர் இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த உயிரை தான் வேதம் என்னன்னு சொல்லுது? ஆத்மான்னு நமக்கு சொல்லுது. சரிங்களா? யாத்திராகமம் 31:14 வாசிங்க. யாத்திராகமம் 31:14. வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சாதான் நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியும். அதான் 31:14 வாசி. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை எண்ணப்படவும், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். பாருங்க, ஒரு மனுஷன் ஓய்வு நாளில் வேலை செஞ்சுட்டான்னு சொன்னால் அவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறான், அவன் கொலையணும்னு சொல்கிறான், அவன் சாகடிக்கணுன்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அதில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் அப்படின்றார்.
இப்போ மனுஷனையும் ஆத்மாவையும் ஆண்டவர் ஒன்றா தான் சொல்கிறார். மனுஷனாவே ஆத்மா, அதான் அவர் திரும்ப சொல்கிறாரு, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆத்மா, அந்த மனுஷன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆத்மா அறுப்புண்டு போகும்னு சொல்லலை, ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படின்னு அவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18:4 வாசிங்க. எசேக்கியேல் 18:4. எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும். இப்போ சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு, எல்லா ஆத்மாவும் என்னுடையது. கடவுள் ஆத்மாவை உருவாக்கி எல்லா மனிதனுடைய உயிரிலையும் அவர் கலந்து வச்சிருக்கிறார். சரிங்களா? இப்போ எது சாகும்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ பாவன்றது ஆத்மாவில் இருக்குது பாருங்கள். பாவம் செய்கிற சரீரம் சாகும்னு சொல்லலை. நம்ம பாவத்தை சரீரத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, வாயால் பொய் சொல்கிறது, இதெல்லாம் ஏதோ நம்ம உடம்பு நம்மளை பாவத்துக்கு உட்படுத்துது. பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிறதுனா அது ஆத்மா தான் பாவம் செய்யும். ஆத்மா கட்டளை கொடுக்காம வாய் தவறு செய்யாது. ஆத்மா கட்டளை கொடுக்காம கால் நகலாது. ஆத்மா கட்டளை கொடுக்காம கண்ணு தவறாக பார்க்காது. இப்போ பிரச்சனை கண்ணோ காலோ கையோ உடம்போ கிடையாது, பிரச்சனை ஆத்மா. அந்த ஆத்மாவில் தான் ஆண்டவர் பாவம் இருக்குன்றார். சரிங்களா? இப்போது இந்த ஆத்மாவில் தான் மனிதனுக்கான எல்லா பிரச்சனையும் இருக்குது. 1 ராஜாக்கள் 1:30 வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:30. 1 ராஜாக்கள் 1:30. எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டார். பாருங்க, தாவீது சாக போகிற நேரத்தில் சொல்கிறான், என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி. அப்படின்னா எல்லா இக்கட்டும் எங்கே தான் இருக்குது? எல்லா பிரச்சனையும் எங்கே இருக்குது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆத்மா. அதான் சாக போகிறப்போ சொல்கிறான், என் ஆத்மாவிலையும் சரீரத்தில் இருந்த பிரச்சனைன்னு சொல்லலை, என் ஆத்மாலையும் இந்த உலகத்தில் இருந்த பிரச்சனை. என் ஆத்மாவை எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுள் என்னை மீட்டிக்கொண்டார். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆத்மா தான். இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய வியாதி, கடன், குடும்ப சண்டை, ஊழல், கொலை, விபச்சாரம், எல்லா பாவத்துக்கும் காரணம் ஆத்மா தான். ஆத்மாவில் தான் அது ஆரம்பமாகுது, ஆத்மாவில் தான் அது நிறைஞ்சிருக்குது. அதான் அவர் அங்கே சொல்கிறார். சரிங்களா? யோபு 7:15 வாசிங்க. யோபு 7:15. அதனால் என் ஆத்மா நெருங்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. யோபு தான் பிரச்சனையை சொல்லும்போது சொல்கிறாரு, என் ஆத்மா நெருக்குண்டு சாகுதுன்றார். ஆனால் என் உடம்பெல்லாம் வியாதி வச்சுருக்கிறான். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் வியாதி வச்சு பிள்ளையெல்லாம் சாக கொடுத்து மனைவியால் தூசிக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ அவன் என்ன பிரச்சனையை சொல்லலை, என் உடம்பு இப்படி இருக்குது, என் மனைவி இப்போ இருக்கிறான், என் பிள்ளை அப்படி இருக்குது, என் நண்பர்கள்லாம் என்னை பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், என் ஆத்மாவில் நெருக்குண்டு மரண வேதனை இருக்குது. அதனால் ஆத்மா நெருக்குண்டு இருக்கிறதுனால என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தை விரும்புது. ஆத்மாவில் பிரச்சனை இருக்கிறதுனால உடம்பு மரணத்தை விரும்புது. செத்தா பரவாயில்லன்ற உணர்வு ஏன் வருதுன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, மனசு சரியில்லாதனால, ஆத்மாவில் வலி இருக்கிறனால, ஆத்மாவில் பிரச்சனை இருக்கிறனால உடம்பு பலவீனப்படுது, உடம்பு வியாதிப்படுது, உடம்பு மரணத்தை சந்திக்குது. அல்லா, ஆத்மாவினுடைய பிரச்சனை தான் நம்முடைய வெளிப்புறமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்றதை வேதம் நமக்கு தெளிவாக பிரதானமாக சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த ஆத்மாவுக்கான மீட்பை லேவியராகமும் 17:11 வாசி. லேவியராகமும் 17:11 வாசி. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பார்த்தீங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, பலி செலுத்தக்கூடிய அந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டில் ஏன் செஞ்சாங்கன்னா, ஆத்துமாக்களுக்காக தான் பாவ நிவர்த்தி செய்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க பலி செலுத்தும் பொழுது சரீரத்துக்காக இல்லை,
ஆத்மாவினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக தேவன் அவர்களுக்கு பலிகளையும் காரியங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அவங்க பிரச்சனை எங்கன்றதை ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு தீர்வு தான் இரத்த பலி. ஒரு ஆடு வெட்டப்படுவது அவங்களுடைய சரீரத்தை சுத்திகரிப்பதற்கோ சரீர பிரச்சனை நீக்குவதற்கோ அல்ல, அவங்க ஆத்மாவை மன்னிப்பதற்கும் விடுவிப்பதற்குமாக இருக்குதுன்னு ஆண்டவர் இங்கே பிரதானமாக சொன்னார். இப்போ 1 பேதுரு 1:21 வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 1:21 வாசிங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கிறது, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். மாறிடுச்சு. 2 பேதுரு 1:21 வாசிங்க. இல்லை அதுவும் இல்லை. ம் 22 இருக்கா? ரைட், வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகுங்கள், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களால் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு செய்யுங்கள். பாருங்கப்பா எப்படி அன்பு உருவாகுன்றதை அவர் சொல்கிறாரு. நீங்கள் சகோதர ஸ்நேகமாக இருக்கணும்னா ஆவியினால் சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்க முடியும்ல. இப்போ ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை சுத்தமாக்குறதுக்கு தான் ஆண்டவர் வேத வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை சுத்தமாக்கும் பொழுது சுத்த இருதயத்தோடு நீங்கள் ஒருவர் அன்பு கூற முடியும் அப்படின்றார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆத்மாவினுடைய சுத்திகரிப்புக்கும் காரணம் எல்லாத்தையும் வேதம் நமக்கு சொல்லுது. 1 சாமுவேல் 18:1 வாசிங்க. 1 சாமுவேல் 18:1. 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசை கொண்டது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். பாருங்க, நம்ம அன்பு இல்லாமல் இருக்கிறோம். பெற்றோர்கள் அன்பு கூற முடியலை, பிள்ளைகள் அன்பு கூற முடியலை, பிள்ளைகளை பெற்றவங்களை அன்பு கூற முடியலை, கணவன் மனைவி அன்பு கூற முடியலை, நண்பர்கள்ட்ட அன்பு கூற முடியலை, சமுதாயத்தில் கூட பிறந்தவங்களோட அன்பு கூற, எல்லாத்தையும் அன்பு கூறணும்னா முதல் என்ன ஆகணும் சொல்கிறாரு. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஒரு உறவு பலப்படுறதுக்கு முதல் ஆத்மா இசைந்திருக்கும். இப்போ யோனத்தானும் தாவீதும் நண்பனாக உயிருள்ள ஒரு நண்பர்களாக இருந்தாங்கன்னா 2 பேருடைய ஆத்மா ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆத்மா இணையாமல் அன்பு உருவாகாது, ஆத்மா இணையாமல் சமாதானம் உருவாகாது, ஆத்மா இணையாமல் கணவன் மனைவியை நேசிக்க முடியாது, மனைவியை கணவன் நேசிக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க முடியாது. அதான் அவர் சொல்கிறார், 3ஆம் வசனத்தை சொல்கிறாரு, யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததுனால 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஒரு உறவு பலப்படுறதுக்கு முதல்ல ஆத்மாவில் தான் மகிழ்ச்சியும் சமாதானமும் எல்லாம் உருவாகணுன்றார். இப்போ இதிலேருந்து யோபு 33:28 வாசிங்க. யோபு 33:28. யோபு 33:28 வாசிங்க. இல்லையா? 27, 26 இல்லையா? சரி, 1 பேதுரு 2:25 வாசிங்க. 1 பேதுரு 2:25. சிறந்த ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இப்போ இயேசு எதுக்கு மேய்ப்பராக இருக்காராம்? ஆத்மாவுக்கு மேய்ப்பராக இருக்கார். உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பராக தான் இயேசு வந்திருக்கிறார். இப்போ நம்முடைய பிரச்சனை எல்லா காரியங்களுக்கும் தீர்க்கப்படுறதுக்கு அந்த இயேசு ஆத்ம மீட்பை கொடுக்க வந்தார்னு சொல்லுது. இப்போ மத்தேயு 11:29 வாசிங்க. மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பேசிங்க சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கில் எல்லாரும் வாங்கன்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன்றாரு. என்ன இளைப்பாறுதல்னு
அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், இயேசு எப்படி ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை தீர்க்கிறாரு, இயேசு எப்படி ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தர்றாரு, இயேசு எப்படி ஒருத்தனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறாருன்னு சொல்லும் பொழுது, என் நுகத்தைனா அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் பிரச்சனை தீரும், உங்கள் வலி போயிடும், உங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்கிற இயேசுவே தன்னிடத்தில் வர்றவங்களுக்கு என்ன விடுதலையை கொடுக்க நினைக்கிறாரு, என்ன இளைப்பாறுதல் கொடுக்குறாரு, என்ன சமாதானத்தை கொடுக்குறாருன்னா ஆத்ம விடுதலையும் ஆத்ம இளைப்பாறுதலையும் கொடுக்குறார். நம்ம எதுக்கு போகிறோம்? இன்றைக்கி உள்ள பிரச்சனை போகணும், அவ்வளோதான். இன்றைக்கி நான் அடி வாங்குறேன், இந்த அடியிலேருந்து போகணும், இன்றைக்கி நான் கடங்காரத்தினால அவமானப்பட்டிருக்கிறேன், இது எனக்கு சரியாகணும், இன்றைக்கி எனக்கு வியாதி, இந்த வியாதி இன்றைக்கி போகணும், இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும். இது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காது. உங்களுடைய பிரச்சனை உங்கள் வியாதின்னு நினச்சிங்கன்னா, வியாதி இல்லாதவன் சந்தோஷமாக இருக்கணும்னு போய் பாருங்கள். உங்கள் பிரச்சனை உங்கள் கடன் நினச்சிங்கன்னா, கடன் இல்லாதவன் சந்தோஷமாக இருக்கானான்னு பாருங்கள். உங்கள் பிரச்சனை உறவுகள் இல்லாத நினச்சிங்கன்னா, உறவுகளோட வாழ்கிறவன் சந்தோஷமாக இருக்கானான்னு பாருங்கள். நீங்கள் எதை பிரச்சனை இருந்தீங்களோ அந்த பிரச்சனை இல்லாதவனும் பிரச்சனையில் தான் இருக்கிறான். எதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விடுதலை பெற்றவனும் பிரச்சனையிலையும் வழிகளையும் தான் இருக்கிறான். அப்போ எதை தேடி நம்ம ஓட போகிறோம்? எது நமக்கு தேவை? நீங்கள் படக்கூடிய இந்த வழியை படாத ஒருத்தனும் வழியில் தான் இருக்கிறான். அப்போ நமக்கு என்ன தெரியலைன்னா, நமக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்குன்னு தெரியலை, நம்ம யாருன்னு தெரியலை, நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை. பைபிள் நமக்கு தெளிவாக ஆரம்பத்துலேருந்து ஒன்று தான் சொல்லுது, மனிதனுடைய பிரச்சனைனாவே அவனுக்கு ஆத்மா தான் பிரச்சனை. ஏன்னா அந்த ஆத்மாவில் பாவம் இருக்குது, அதான் அவனுக்கு பிரச்சனை. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே சாகவே சாவாயின்னு சொல்லும் பொழுது அது உயிரோடு தான் இருக்கிறான். பழத்தை சாப்பிட்டு அவனும் சாகலாம், அவன் மனைவியும் சாகலாம். ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய வார்த்தை பொய்யா ஆகலை. அவனை முதல்ல ஆத்மாவில் தேவன் மரணத்தை கொண்டு வர்றான். அப்போ முதல்ல அவன் எங்கே செத்து போகிறான்னா, ஆத்மாவில் செத்து போனவனா அவன் இருக்கிறான். அதுக்கப்புறமா அவன் 930 வருஷம் வாழ்ந்து சரீரத்திலையும் செத்து போகிறான். இந்த ஆத்மாவினுடைய மரணம் அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதித்து அவனுடைய சமுதாயத்தை பார்த்து ஒரு பெரிய சீரழிவை கொண்டு வந்துச்சு. இயேசு ஒருத்தனை மீட்கும் பொழுது இப்படி தான் பண்ணுறார். இயேசு எடுத்த உடனே ஒரு மனிதனுக்கு சரீர மீட்பை கொடுக்காம அவனுக்கு ஆத்ம மீட்பை கொடுக்குறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய இருதயத்தில் ஆதாம் மூலமாக நம்ம செத்து போன இடத்துல கடவுள் உயிரை கொடுத்து அந்த ஆத்மா உயிர்ப்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சரீரத்தில் மரித்து போகும்பொழுது அவருடைய வருகையில் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறார். எப்படி பாவம் விழுந்ததோ அப்படி கடவுள் அந்த மீட்பை கொண்டு வர்றார். அப்போ என் பிரச்சனை என்னன்னா முதல்ல நல்லா தெளிவாக தெரியணும். எனக்கு பிரச்சனை வெளியிலையோ குடும்பத்திலையோ உடம்புலையோ இல்லை, எனக்கு பிரச்சனை மனசில் இருக்குது. மனசுலனா ஆத்மாவில் இருக்குது. நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரியம் உங்கள் ஆத்மா தான். பைபிளில் திரும்ப திரும்ப சங்கீதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, தேவன் என் ஆத்மாவை நோக்கி பார்த்தா, என் ஆத்மாவை விடுவிச்சா, என் ஆத்மாவுக்கு கடவுள் உயிர் கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தை ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்தது எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதை யாருமே போதிக்கிறதில்ல, யாருமே அதை சொல்கிறதில்ல. மக்களும் ஆத்மாவை அறிவில்லாமல் வர்றான். அவன் வெறுமனே தன்னுடைய பிரச்சனைக்காண்டி வர்றான். பிரசங்கம் பண்ணுறவனும் வெறுமனே அந்த பிரச்சனைக்கான தீர்வு அது போதுன்றான். இன்றைக்கி சந்தோஷமாக நான் இருக்கேன்ல, இது எனக்கு போதும், செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தால் எனக்கு என்னன்றான். செத்து நான் என்னத்தை ஆள போகிறேன்றான். இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி நீங்கள் வருத்தத்தில் இருந்தாலும் வியாதியில் இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா உங்கள் ஆத்மா தான் இப்போயே இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுதே உங்கள் ஆத்மாவினுடைய வேதனையை உங்களால் தாங்க முடியலை. 70 வயசு வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே ஐயோ கடவுள் ஏன் உயிர் எடுத்தால் பரவாயில்லையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வேதனை பல மடங்கு நமக்கு கூட்டப்பட போகுது. இந்த வேதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றப்பட முடியாத அளவு கடவுள் ஒரு நித்திய அழிவு ஆத்மாவுக்கு ஏற்படுத்துகிறார். அந்த அழிவில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு கூப்பாடு போட்டாலும், எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆசைப்பட்டாலும் முடியாது, காப்பாற்றப்படவே முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும்
பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறதுக்கான ஒரு வழி இருக்குது. இயேசு உங்களுக்கு எனக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்குறார், நிரந்தரமான விடுதலையை கொடுக்குறார். யாராலையும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வர்றார். யாராலையும் உங்களை பிரச்சனைக்கு உட்படுத்தாத அளவுக்கு உங்களை மீட்பதற்கு தான் அவர் வந்தார். அவர் வந்து இந்த உலகத்தில் சிலுவையில் ஏன் மறிச்சார்? உங்கள் கடனை போக்கவோ, உங்கள் வியாதியை போக்கவோ, உங்கள் குடும்ப பிரச்சனையை போக்கவோ இல்லை. ஆனால் அதையும் அவர் செய்கிறாரு, நம்ம அதை மறுக்கலை. கடவுள் இந்த உலகத்தை அப்போ எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரா? கடவுள் எனக்கு வியாதியை மட்டும்தான் கொடுப்பாரா? கடவுள்கிட்ட நான் நன்மையே பெற முடியாதா? அப்படி இல்லை. ஆனால் எப்போ அந்த நன்மையை பெற முடியுன்றது தான் கேள்வி. எப்போ கடவுள் என் பிரச்சனையை தீர்ப்பார்? இந்த உலகத்தில் நான் பட்டிருக்கிற கடனும் இந்த உலகத்தில் நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை நான் தீர்க்கப்படணும்னு சொன்னால், முதல்ல என் ஆத்துமாவில் எனக்கு மீட்பு தேவை. என் ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பாவம் களையாமல் எனக்கு வியாதியில் இருந்தோ, கடனில் இருந்தோ, குடும்ப பிரச்சனையில் இருந்தோ, வறுமையில் இருந்தோ, மற்ற எந்த பிரச்சனையில் இருந்தோ நான் விடுதலை பெற முடியாது. எனக்கு ஒருத்தனுக்கு பெரிய பகை இருக்குது. என் அண்ணனோட நான் பெருசாக சண்டை போடுறேன், 2 நாள் பகை. நான் பாட்டுக்கு அடுத்த நாள் அவன் கதவை தட்டி எனக்கு ஒரு 10,000 கொடு, நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு நான் கொடுப்பாங்க. நீ யாரா முதல் தான் கேட்பான். அப்போ என்ன பிரச்சனை? நான் பண்ண அந்த பகையை சரி செய்யணும். நான் போட்ட அந்த சண்டைக்கு என் மேலே தப்பு தான். நான் உன்னை கோவப்படுத்திட்டேன், உன்னை திட்டிட்டேன், உன்னை காயப்படுத்திட்டேன். ஆனாலும் நான் உன் கூட பிறந்தேன் இல்லையா, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டால் தான் அவன் மனது இறங்குவான். அப்போ கடவுள்கிட்ட போய் நான் என்ன சொல்லணும்? கடவுள்கிட்ட போய் என் பிரச்சனை எப்படி இருக்குது, என் வியாதி எப்படி இருக்குது, என்ன நீங்கள் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? இல்லை, முதல்ல நமக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு உணரணும். நம்ம கடவுளுக்கு முன்னாடி வேதம் நம்மளை பாவியா, கடவுளுக்கு பகையாளிகளா, கடவுளுடைய பார்வையில் ஒரு செத்த நாயை போல தான் எல்லா மனுஷனும் இருக்கிறான். அப்படி இருந்துட்டு நான் எப்படி போய் எனக்கு இந்த கடவுள் சொல்லி கேட்க முடியும்? நீங்கள் நானும் பாவ கடனை சுமந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் கடவுள்கிட்ட போய் தீர்க்க வேண்டியது என் பாவ கடனை, என் பாவ விடுதலையை தான் போய் அதை நம்ம கேட்கலாமா? அதனால தான் வாரந்தோறும் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த ஆத்ம பாவ விடுதலை தான் நமக்கு அவசியன்றோம். ஆனால் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய தற்கால பிரச்சனை போனால் போதும்னு நினைக்கிறீங்க. வெளியே இருக்கிற பிரச்சனை இவ்வளோ வேதனை கொடுத்தா நித்திய காலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இவ்வளோ வேதனை கொடுக்கும், இல்லைங்களா? அப்போ கடவுளுடைய சமூகத்தில் முதல்ல நான் போய் என்ன செய்யணும்? என் வியாதிக்கும் என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கும் நான் வாங்கின கடனுக்கான காரணம் முதல்ல என் ஆத்மா வியாதியாக இருக்குது, என் ஆத்மாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது நான் பாவத்தில் பிறந்தது தான். நான் வாழ்நாளில் தொடர்ந்து பாவம் செய்கிறவனாகவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் யோகியமாகவே நினச்சிருக்கேன். நம்ம எப்பயுமே நம்ம இருதயம் நம்ம சரின்னு சொல்லுவோம். நான் யாருக்கு என்னங்க துரோகம் பண்ணேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே அப்படின்னு. நம்ம மனுஷனுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கலாம், நான் கடவுளுக்கு நாள்தோறும் கெடுதல் செய்வதாக தான் இருக்கும். கடவுளுக்கு நீங்கள் என்ன கெடுதல் செஞ்சீங்க? கடவுளை கனப்படுத்தாதது, கடவுளை தொழுது கொள்ளாதது, கடவுளுக்கு கீழ்ப்படியாதது, கடவுளுடைய வார்த்தையை வச்சு பதிக்காதது, கடவுளுடைய வார்த்தையிலேருந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்க மனம் இல்லாதது எல்லாமே பாவம்தான். பாவன்றது கடவுளை விட்டு நான் மற்ற விஷயத்தை சிந்திக்கிறதே பாவம் பைபிள் சொல்லுவோம். கடவுளோடு இணைந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நான் பாவம் தான் செய்கிறேன். நான் பாவம் செய்கிறதுக்கு காரணமே கடவுளை என்கிட்ட இல்லாதான் பாவம் செய்கிறேன். இருதயத்தில் கடவுள் இருந்தாருன்னா, கடவுள் பயம் இருந்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன், இல்லைங்களா? அப்போ தினந்தோறும் நம்ம வாழ்ந்த இவ்வளோ வாழ்க்கையிலையும் கடவுளுக்கு செஞ்ச பாவம் தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். நம்ம அறியாமையில் செஞ்சோமோ அறிஞ்சு செஞ்சோமோ, ஆனால் பிரச்சனை தவறு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்கே நோ என்ட்ரின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. நான் அந்த போர்டை பார்க்கல, நான் பாட்டுக்கு தாண்டி போயிட்டேன். போலீஸ்கார் நிப்பாட்டி நோ என்ட்ரியில் வந்துட்டு காசை கொடுன்றார். என்ன எப்படி சொல்கிறீங்க? எனக்கு போர்டு இருக்கதே தெரியாது, நான் நல்ல ரோடு தான் நினச்சி வந்தேன், நான் சொல்ல முடியுமா? நீ போர்டை பாரு, பார்க்காம போ. அங்கே ரூல்ஸ் வச்சாச்சு, புரியுதா? நீ சட்டத்தை மீறிட்ட, நீ காசை கொடுத்து தான் ஆகணும், அதுதான சட்டம். எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, நான் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதே தான் கடவுளுக்கு முன்பாக எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இப்படிலாம் செய்யலை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சாக்கு போக்கு யாரும் சொல்ல முடியாது. கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இந்த 10 கட்டளையை எழுதி கொடுத்துட்டாரு. இந்த 10 கட்டளை நாள்தோறும் ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்படியலை தான் போகிறான். ஒரே கடவுளை கும்பிடணும், செய்கிறதில்ல. கடவுளை சிலையில் கும்பிடக்கூடாது, அதையும் நம்ம செய்கிறதில்ல, சிலையில் தான் கும்பிடுவோம். கடவுளுடைய பேரை சொல்லிட்டு பொய்யா வாழக்கூடாது, அதுதான் செய்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், நாள்தோறும் வாரந்தோறும் சபைக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், அதையும் செய்கிறதில்ல. தகப்பனையும் தாயும் கனப்படுத்தணும்,
அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியணும், அதை செய்கிறதில்லை. கொலை, மற்றவனை சீன்னு சொல்கிறதே கொலைன்னு சொல்கிறாரு. விபச்சாரம், இன்னொருத்தன் மேலே நீ தவறாக ஆசைப்பட்டனாவே விபச்சாரன்றாரு. களவு, சரியான வேலையை சரியாக செய்யாததே திருட்டுதான்றாரு. பொய், உண்மையை மறைக்கிறதே பொய் தான் அப்படின்றாரு. இச்சை, இருக்கப்பட்ட தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது. இப்போ கடன்றதே இச்சையுடைய வெளிப்பாடு தான். எனக்கு கொடுக்கப்பட்டதில் வாழாதனால தான் நான் கடன் வாங்க முற்படுகிறேன். என் பிரச்சனைக்கான தீர்வை நான் கடனில் செலுத்துறதுக்கு முற்பட்டது தான் இச்சை. இப்போ இப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த கடவுளுடைய கட்டளை மீறதான் பாவம். இதை நம்ம உடம்புல செய்கிற, இதை முதலாவது இருதயத்தில் செஞ்சுருக்கோம். இந்த இருதயத்தினுடைய பாவம் தான் நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சுருக்குது. இந்த பாவத்தினால தான், ஆத்மா பாவத்தில் செத்து இருக்கிறனால தான் நம்மளால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஒரு மரத்தை வெட்டணும்னா நீங்கள் வெறும் கிளையை வெட்டி அவ்வளோதான் இந்த மரம் இனி வளராதுன்னு நினைக்க முடியாது. கிளையை வெட்ட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேரோடு வெட்டணும், அடியில் இருக்கிற வேரோடு வெட்டி சாய்ச்சிங்கன்னா தான் அது வளராது. அப்போ என் பிரச்சனையை சும்மா சின்ன சின்ன பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனை சொல்லி இது போகிறதல்ல முக்கியம். இந்த பிரச்சனைக்கான ஆணி வேறான பாவம் களையப்படணும். அந்த பாவத்தை களையிறதுக்கு தான் இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எல்லா ஆலய சிவர்களையும் இருக்குது. ஆனால் அது கூட அர்த்தம் தெரியல. உங்களையும் என்னையும் கடவுள் காப்பாற்றணும்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை முதல்ல கடவுள் எடுத்து போடணும். அந்த பாவம் ஆத்மாவில் இருக்குது. அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவத்தினால தான் உங்களுக்கு அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இக்கட்டில் இருக்கிறோம், அறிவு இல்லாமல் இருக்கிறோம், ஞானம் இல்லாமல் இருக்கிறோம், புத்தி இல்லாமல் இருக்கிறோம், எப்படி வாழணும்னு தெரியலை, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் இருக்கிறோம். அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை களைகிறதுக்கு இயேசு உலகத்தில் வந்து உங்களும் என்னையும் போல் இந்த மாம்சத்தில் வந்து அவரும் ஆத்மாவை பெற்று அந்த ஆத்மாவை பாவத்தால் இயேசு கரைப்படுத்தாமல் அந்த ஆத்மாவை இயேசு பரிசுத்த பலியாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் மறிச்சார்னா நீங்கள்லாம் ஐயோ ரத்தம் சிந்திட்டாரு, எச்சி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார்னு பார்க்குறீங்க. அவர் தான் ஆத்மாவை அழிவில்லாத தான் உயிரை பிதாவினுடைய கரத்தில் பலியாக கொடுத்தார். இதா இயேசுடைய ஆத்மாவை அழித்து தான் என்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்குறார். ஆவ நிவர்த்தி செய்யப்படுறதுக்கு ஒரு ஆடு வெட்டப்படாமல் இந்த மன்னிப்பு நகலாது. இப்போ இயேசுடைய சிலுவையில் அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. அவர் தான் ஜீவனை கொடுத்து நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அவர் ஜீவனை கொடுத்தனால தான் அன்பு உண்டாயிருக்கு, மன்னிப்பு உண்டாயிருக்கு. இப்போ நாளோர் இயேசுட்டு போய் என்ன கேட்கணும்? எல்லா பிரச்சனையும் கேட்க தான் வேணும். என் குடும்பத்தில் சரியில்லை, என் கணவன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நான் பெரிய இக்கத்தில் மாட்டிட்டேன், பெரிய கடங்காரனாக ஆகிட்டேன், வியாதி இருக்குது, இதெல்லாம் கேட்கணும்னா இதுக்கு முன்னாடி பிரதானமாக என்ன கேட்கணும்? கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்கணும். கடவுள்கிட்ட ஆத்மாவை காப்பாற்றுங்கன்னு கேட்கணும். என் ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை என்கிட்ட எடுத்து போடுங்கன்னு கேட்கணும். ஆத்மாவில் பாவம் போயிடுச்சுன்னா சமாதானம், அன்பு, பொறுமை, நிதானம், இந்த உடம்புல ஆரோக்கியம், மரணம் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கடவுள் தர்றாங்க. ஆத்மா சந்தோஷம் இருக்கிறது, ஆத்மா ரட்சிக்கப்படுறது முக்கியம். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் மறித்தா. அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆத்மா இருக்குன்றதை நான் ஒரு நாள் அறிய, இப்போ ஆத்மா இருக்குன்றதை பார்க்குறேன். இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு தெரியுது. இந்த ஆத்மா தான் உயிரோடு இருக்க போகுது. இந்த ஆத்மா தான் என்னன்னைக்கு உங்களோட இருக்க போகுது. இந்த ஆத்மாவில் பாவம் இருக்குது. இந்த பாவத்தை மன்னிங்க. நான் உங்களுக்கு விரோதமாக தினந்தோறும் பாவம் செய்கிறேன். இந்த பாவத்தை என்கிட்ட எடுத்து போடுங்கன்னு யாரெல்லாம் கேட்குறானோ அது இவனுக்கு தான் விடுதலை. வருத்தப்பட்டு ஆத்மாவில் வியாதியையும் பாரத்தை சுமக்கிற எல்லாரும் ஏங்கிட்டவா, நான் என் வார்த்தையை உனக்கு கொடுக்குறேன். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, என் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, என் வார்த்தையின் மூலமாக வரக்கூடிய பாவ மன்னிப்பை நீ விசுவாசிக்கும் பொழுது உன் ஆத்மாவுக்கு விடுதலை, உன் ஆத்மாவுக்கு சமாதானம். இப்போ எங்கே மகிழ்ச்சி வேணும்? மனசுக்கு வேணும். அந்த மனசுக்கு மகிழ்ச்சி எப்போ வரும்? கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக பாவ மன்னிப்பு பெறும் பொழுது வரும். இதுக்கு தான் தினந்தோறும் நம்முடைய பாவத்துடைய அளவு எவ்வளோ பெருசுனோ, இயேசுவினுடைய மரணம் எவ்வளோ பெருசுன்றதையும் நம்ம கட்டாயம் பார்க்கணும். சரிங்களா? உபாகமம் 30:10 வாசிங்க. ஒரு 2 வசனத்தை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 30:10. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து
இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். பார்த்தீங்களா? கடவுள் எப்போ சந்தோஷமாக இருப்பார், கடவுள் எப்போ நம்ம மேலே சந்தோஷமாக இருப்பார், எப்போ நமக்கு நன்மை செய்வார், எப்போ நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாருன்னா கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட திரும்பும் போது, ஆத்மாவிலேருந்து மனம் திரும்புதலை செய்யும்போது, ஐயோ நான் தவறாக வாழ்ந்துட்டேன், நான் சரியாக வாழணும், இனியாவது கடவுளுக்கு பயப்படணும், இனியாவது கடவுளை தேடணும், இனியாவது கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நம்ம திரும்பும் பொழுது அவர் மகிழ்ச்சியை தர்றாரு, சந்தோஷத்தை தர்றாரு, விடுதலை தர்றாரு. அப்போ நான் உன் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், உனக்கு நான் யாருக்கு என்னை இழந்து கொடுப்பேன், நான் யாருக்கு உதவி செய்வேன்னா நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்களுக்கு தான் உதவி செய்வேன். நான் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னா முதல் அவன் மேலே எனக்கு அன்பு இருக்கணும். நான் ஒருத்தனுக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் அவனுக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கணும். முன்ன பண்ண தெரியாதவன் வந்து காசு கேட்டால் கொடுக்க முடியுமா? இப்போ நான் அன்பு கூறாமல், நான் ஒப்புரவாகாமல், நான் சரி செய்யாமல் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர முடியாது. அப்படி தான் கடவுள் சொல்கிறாரு, உன் ஆத்மா மூலமாக நீ மனம் திரும்பி வந்தனா உனக்கு சந்தோஷம், உனக்கு மகிழ்ச்சி, உனக்கு சமாதானம். கடவுள்கிட்ட ஆத்ம சந்தோஷத்தை, ஆத்ம விடுதலை தேடி போகும். சரிங்களா? இப்போ இயேசு மத்தேயு 10:28 சொல்கிறார் ஒரு கடைசியாக. மத்தேயு 10:28 வாசம். மத்தேயு 10:28. ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவங்க பேச ஒரு பெரிய எச்சரிப்பு ஒன்று கொடுக்குறாரு. உன் சரீரத்தை கொல்றவனுக்கு நீ பயப்படாதன்றார். இந்த உலகத்தில் நம்முடைய பிரச்சனைனா நம்முடைய சரீரம் கொல்லப்படுறது தான் பிரச்சனையாக இருக்குது. நம்முடைய சரீரத்தில் காயப்படுறோம், சரீரத்தால் நிறைய உபத்திரவங்களை சந்திக்கிறோம், அவமானப்படுறோம், இதெல்லாம் செய்கிறோம். அவர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நீ பயப்படாதன்றார். உலகத்தில் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு பயப்படாத. இந்த உலகத்தில் உன்னை பகைக்கிறான், உலகத்தில் உன்னை எதிர்க்கிறான், உலகத்தில் உன்னை ஒருத்தன் அடிக்கிறான்னா நீ கவலைப்படாதன்றார். ஏன்? அவனால் அவன் சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும், ஆத்மாவை ஒரு மனிதனும் கை வைக்க முடியாது. விலையேற பெற்ற என்னென்றைக்கு இருக்க போகிற உன் ஆத்மாவை எந்த மனிதனும் அழிக்க முடியாது. அதனால் நீ கவலைப்படாது. ஒருத்தன் உன்னை கொன்னே போட்டாலும் நீ உயிரோடு தான் இருப்ப. உனக்கு சாவே வந்தாலும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் இந்த உலகம் சார்ந்த காரியம், உன் சரீரம் சார்ந்த காரியத்தை கவலைப்படாமல் யாருக்கு பயப்படணும்னு சொன்னான். அவர் சொல்கிறாரு, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுகிறார். ஆத்மாவை வேதனைக்குள்ளாக ஆக்கக்கூடிய நபர் தேவன் தான். ஆத்மாவை என்னன்னைக்கு வேதனையில் கொண்டு போய் வைக்கக்கூடியவர் கடவுள். உன் ஆத்மாவை மாத்திரமல்ல, உன் சரீரத்தையும், ஆத்மா சரீரம் ரெண்டையும் அழிவில் கொண்டு போய் வைக்கக்கூடிய கடவுளுக்கு முதல் பயப்படுவோம். அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்தை நான் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா இது எல்லாமே மாறிடும். இது எல்லாமே முடிவுக்குள்ளாக வந்துடும். எல்லாரும் நான் வியாதியாக இருக்க மாட்டேன். இந்த வியாதியை என்னை விட்டு கடந்து போய் தான் ஆகணும். ஒன்று இந்த வியாதி சுகமானும், இல்லைன்னா அந்த வியாதியை விட்டு நான் சாகணும். போயிடும். கடன் பிரச்சனை எப்பயுமே இருக்க போகிறதில்ல. ஒன்று நான் அதை கட்டி அடைக்கணும், இல்லை அடைக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்துட்டாலும் அந்த கடனை கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துடுவேன். இதே மாதிரி உறவுகள் எல்லா பிரச்சனையும் ஓடிடும், இருக்காது. அதான் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பயப்படாதங்க. இந்த உலகத்தில் நீ என்ன சந்தித்தாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா நீ எதை சந்தித்தாலும் நீ அழிய மாட்ட. எதுவும் ஒன்று அழிக்காது, எதுவும் ஒன்றும் இல்லாமல் ஆக்காது. உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா நான் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். ஏன்னா உனக்கு நான் ஆத்மாவை படைச்சிருக்கிறேன், உன் ஆத்மாவை வச்சுருக்கிறேன். மனுஷன் உன் உடம்பை தான் அழிப்பான், உன் உயிரை அழிக்க முடியாது, உன் ஆத்மா அழியாது. உன் ஆத்மா என் கையில் இருக்குது. நீ என்ன செய்யணும்? அந்த ஆத்மாவை நான் அழிக்காமல் இருக்கணும்னா நீ அந்த ஆத்மாவுடைய பிரச்சனையான பாவத்தை உணர்ந்து, அந்த பாவத்துக்காக தான் இயேசு வந்தார். அந்த பாவத்தை போக்க தான் கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த பாவத்தை போக்க தான் பரலோகத்திலேருந்து இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவ கடனை சுமந்து தன்னுடைய ஆத்மாவை பணயமாக வச்சு தான் உயிரை பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்து, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜீவனை ஒப்பு கொடுத்து
இங்கே அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உயிர் கொடுக்குறார். அந்த ஆத்மாவை இந்த பாவ அடிமைத்தனத்துலேருந்து காப்பாற்றுறார். அதை விசுவாசிச்சு இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை, மரியாளோ சுற்றி உள்ள பரிசுத்தவான்களோ உலகத்தில் வேறு யாரும் ஆத்மாவை மீட்க முடியாது. அந்த இயேசுவை முழு ஹிருதயத்தோடு விசுவாசிச்சு, ஆண்டவரே இன்றைக்கி தான் என் ஆத்மாவுடைய பிரச்சனையை உணர்றேன், எனக்கு எல்லா பிரச்சனைக்கும் என் ஆத்மா இருக்கிற பாவம் தான் காரணம், என் பாவத்தை மன்னித்து என் பாவத்தை எடுத்து போடுங்க, என் பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது முதல்ல நமக்கு இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்குறாங்க. நம்முடைய ஆத்மாவை கடவுள் நித்திய பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளுறார். அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்தில் நான் ரோட்டில் படுத்திருந்தேன், கூரை வீட்டில் இருந்தேன், ஓட்டு வீட்டுக்கு வந்தேன், ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்தோம், இப்போ கொஞ்சம் பெரிய வீட்டில் குடியிருக்கிறோம். இது இப்படியே இருந்துருமா? இது திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகும். திரும்ப சின்ன வீட்டுக்கு போவோம், திரும்ப வியாதி வரும், திரும்ப நடுத்தரில் வந்து நிற்போம். இது வந்து வாழ்க்கை மாற்றம். இதெல்லாம் மாறி மாறி வரும். இன்றைக்கி சில பேர் நம்மளை திட்டுவாங்க, நாளைக்கு அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்க திட்டுவாங்க. இன்றைக்கி பணம் இருக்கும், நாளைக்கு இந்த ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி வீடு இருக்கும், நாளைக்கு ஒன்று. இதெல்லாமே வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே எல்லா வாழ்க்கையிலும் வருது. யார் வாழ்க்கையில் இது வரல? அமெரிக்க அதிபதியாக ஆனாலும் அவனுக்கும் வியாதி இருக்குது, அவனுக்கும் கடன் இருக்குது, அவனுக்கும் குடும்பம் இருக்குது, அவனுக்கு மனவலி இருக்குது. அதான் சொன்னார், இல்லை நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உனக்கு பிரச்சனை தான். நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மா வியாதியாக இருக்கே. உலகம் முழுவதும் உன் காலில் இருந்தாலும் நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உலகம் முழுவதும் இருந்தாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி எப்படி நீ சந்தோஷமாக வாழ முடியும்? உங்களுக்கு என்ன தேவை? உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி அதை காப்பாற்றிக்க. இந்த உலகத்தை கடவுள் அழிக்க தான் போகிறார். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. உங்களை 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ வச்சாலும் இந்த உலகம் கடவுளால் சங்கரிக்கப்படுது. அப்போ நமக்கு எது உலகம்? நமக்கு பரலோகம் தான் உலகம். தினந்தோறும் நான் பரலோகத்துக்குரியவன்ற நம்பிக்கையில் வாழ்ந்தால் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு இந்த கொஞ்ச நாள் தான் அடி, இந்த கொஞ்ச நாள் தான் வியாதி, இந்த கொஞ்ச நாள் தான் குடும்ப பிரச்சனை, இந்த கொஞ்ச நாள் தான் எல்லாம், இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். எது எனக்கு நிரந்தரமாக இருக்குன்னா படைத்த கடவுள் மாத்திரம் தான் நிரந்தரமாக இருப்பாங்க. என் ஆத்மாவும் கடவுள் தான் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. அந்த நிரந்தரமான நித்தியமான வாழ்க்கையை நீங்கள் நானும் பெறதுக்கு தான் இயேசு மரிச்சார். இதை முருகனோ அல்லாவோ அதெல்லாம் கடவுளே இல்லை, எந்த மதமும் கொடுக்காது, அந்த எந்த மதமும் அதை சொல்லாது. ஏன்னா வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்கிறோம். உங்களுக்கு எனக்கும் இயேசு கொடுத்துருக்கிற விடுதலை என்றது நீங்கள் நானும் நினைத்து பார்க்க முடியாத ஆழமான பூரணமான மகிழ்ச்சியான நித்தியமான விடுதலை சந்தோஷத்தை இயேசு கொடுத்துருக்காரு. அந்த சந்தோஷம், அந்த மீட்பு தான் உங்களுக்கு தேவை. வெறுமனே உங்கள் பிரச்சனைக்கு ஆறுதலான வார்த்தையை நான் சொல்லிட்டு போயிடலாம், அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அது திரும்ப வேறு ஒரு பிரச்சனையில் வந்து நிற்பீங்க, திரும்ப வேறு ஒரு வியாதியில் வந்து நிற்பீங்க. அதனால் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் அடிகளானாலும் அவமானங்களானாலும் பரியாசங்களானாலும் எவ்வளோ இக்கட்டில் நான் போய் இருந்தாலும் என் ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்குறேன். என் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு எதுவாக நடத்துங்க, என்னை மன்னிங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது இயேசு அந்த ஆத்மாவை விடுவித்து ரட்சிக்கிறாங்க. அந்த இயேசுவை நம்புங்க. ஆத்மா சந்தோஷமாயிருச்சுன்னு சொன்னால் உங்கள் உடம்பு நல்லாயிரும், சுற்றி எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆத்மா சரியானால் எல்லாமே சரியாயிடும். அதான் வேதம் நமக்கு சொல்லுது. அதை விசுவாசிப்போம். தேவன் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபம்